ஆகா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு இன்னிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சூர்யாவோட அப்பா ரொம்பவுமே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இவர் எதுக்கு இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் நடந்த பெஸ்ட் டிசைனர் காம்படிஷனில் மகா டிசைன் பண்ண அந்த டிசைனுக்கு பெஸ்ட் டிசைனர் அவார்ட் கிடச்சிருக்கு. நம்ம கம்பெனிக்கு இது வரைக்கும் அந்த டிசைன் அவார்ட் கிடைச்சதே இல்லை. ஆனால் மகா செஞ்ச அந்த டிசைனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டிசைனர் அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மத்தியிலையுமே சொல்கிறாப்ப. ஸோ இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். ரெண்டு பேரை தவிர ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சித்ரா தேவி, கௌதம், இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கம்பெனிக்கு தானே அந்த அவார்டு கிடச்சிருக்கு மகா மூலியமாக. ஸோ எல்லாமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மகாவுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இங்கே மீடியாவே வந்துடுது பேட்டி எடுக்கிறதுக்காக மகாவை. ஸோ மகாவும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. மகா என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக எல்லாத்தையும் உயர்த்தி தானே பேசுவாங்க. அதே தான் உயர்த்தி தான் எங்கள் குடும்பம் தான் எல்லாம் எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ மகா பேசி முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே இங்கே நம்ம அனாமிகா வந்துடுறாங்க மகாவுக்கு கிஃப்டோட. விஜய் தான் ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காப்லையாட்டுக்கு. ஸோ அனாமிகாவும் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு சரி நான் பியூட்டி பார்லர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூட்டி பார்லர் போறியா, நீ மட்டுமா போகிற, நாங்களாம் பியூட்டி பார்லர் போகக்கூடாதா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு ஏன் எல்லாம் போடக்கூடாது, நீங்களும் போங்க, உங்களோட பியூட்டிஷியன் செலவு எல்லாம் இன்றைக்கி என்னோடது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே மேக்கப் போடுறதுனால நம்ம பியூட்டிஷியனையும் இங்கே வர வச்சிடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இங்கே வர வச்சிட்றாங்க. இப்போ கோடீஸ்வரி சித்ராதேவி இருந்துக்கிட்டு எல்லாருமே இங்கே மேக்கப் போட்டால் யார் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே பொம்பளைங்க தானே சமைக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு நாங்கள் சமையல் செஞ்சு அசத்துறோம் பாருங்கள் அப்படின்னு சவால் விடுறாங்க. ஸோ இங்கே பியூட்டிஷனும் வந்துட்டாங்க. இங்கே எல்லாமே மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாருக்குமே சமைக்க தெரியாதாட்டுக்கு. எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் பேசாமல் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வர வச்சு அதை கொடுத்துர்லாமா அப்படிங்கிற மாதிரி சூர்யாவோட அப்பாவும் சித்தப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தா இருந்துக்கிட்டு இல்லை, முடியவே முடியாது, நேர்மையாக தான் இருக்கணும், நம்ம தான் சமைக்கணும், முதல்ல சமையல் பண்ணுற மாதிரி காஸ்டியூமை மாற்றிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.